ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா இலை அடைங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அடை பண்ணுறது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்படி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 வாழைப்பழத்துக்கு இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பாகு காய்ச்சிக்கோங்க. ரொம்ப பாவுப்பதம் வரணுன்ற இல்லைங்க, நல்ல சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ ஒரு பேனில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடானோடனே திராட்சை சேர்த்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது செவந்துருச்சு. இதை அப்படியே மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரியும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரியும் போட்டு அதே பேனில் நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுவும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா வாழைப்பழத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. மிதமான சூடு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாங்க. மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி பனானாவை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க நெய்யிலேயே. இப்போது நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேங்க, வெள்ளை ரவை. இப்போது இதை நல்லா இது 2யுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கோங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறோம். இது ஆல்ரெடி தூசியாக இருந்தால் வடிகட்டிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேங்க, ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை அப்படியே கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கு இது கூட போட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் சால்ட் ஆட் பண்ணையில் நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால நம்ம அந்த இது சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு வந்துட்டுருக்கு. ஃப்ளேவர் நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் வாழைப்பழத்தை விட இந்த பழம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக வச்சுருங்க. ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாழை இலையில் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போது இதை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் ஐட்டமை நம்ம இதில் இலையில சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேவ் பண்ணி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை இலையில இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இதை நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியே வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இலையில வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து இப்படி திருப்பி போட்டு நம்ம அப்படியே இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த இலையில் இருக்க இந்த அடையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இது தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அப்படியே இலையில இருக்குது, சுட சுட இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான நேந்திரப்பழ வாழை இலை அடை ரெடி. சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான வாழை இலை அடை ரெடி. அவ்வளோதாங்க. அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க.